வணக்கம். சில்வர் சட் செய்திகள். முக்கிய செய்திகள். அதிகரிக்கும் கொரோனா, பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம், கலெக்டர் உத்தரவு. கோடை வெயிலால் முன்கூட்டியே துவங்கும் பள்ளி தேர்வுகள் வரும் 11ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடக்கிறது. புனித வெள்ளியையொட்டி நடந்த சிலுவை பாதை, ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் வல்லவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக கொரோனா மற்றும் ஒமைக்ரான் தொற்று அதிகரித்து வருவதாகவும், இதனை கட்டுப்படுத்த பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்திய அவர், தற்போது கொரோனா பரிசோதனையில் தொற்று பாதிப்பு 15% அதிகரித்துள்ளதாகவும், கடற்கரை, திரையரங்கம் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும், இதேபோல் பொதுமக்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும், பள்ளி, கல்லூரிகளில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பொதுத் தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் தேர்வு மையங்கள் கிருமி நாசினி மூலம் சுத்தம் செய்ய வேண்டும். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் 2 தவணை தடுப்பூசி செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் தெரிவித்தார். நோய் தொற்று இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 15% எட்டியுள்ள நிலையில் நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். ஆகவே புதுச்சேரி அரசு சில கட்டுப்பாடுகளை விதிக்க முடிவெடுத்துள்ளது. பொது இடங்களில், குறிப்பாக மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில், கடற்கரை, சந்தைகள், திரையரங்குகள், இது போன்ற இடங்களில் கண்டிப்பாக சமூக இடைவெளி பின்பற்றப்பட வேண்டும். பொதுவாக பொதுமக்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியேறும்போது முகக்கவசம் அணிவது கட்டாயம். புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு 11ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். இதுகுறித்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் 2022-2023ஆம் கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான முழு ஆண்டு தேர்வு 24ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவித்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. தற்போது புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளி மாணவர்களுக்கான முழு ஆண்டு தேர்வு முன்னதாக தொடங்கி நடைபெறும் வகையில் தேர்வு அட்டவணை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்றார். அதன்படி 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான தேர்வு 11ஆம் தேதி முதல் தொடங்கி 19ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறும் என்றும், வருகின்ற 20ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அளிக்கப்பட உள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். 8/4/2023 வரைக்கும் நடைபெறுவதா ஒரு டெசிஷன் எடுத்திருந்தது கல்வித்துறை. இப்போது தொடர்ந்து நம்முடைய கோடை வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தாலும் பல்வேறு தேர்வுகள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறதாலும், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காவலர் தேர்வு, எல்ஐசி யூடிசி தேர்வு இதெல்லாம் நடக்க இருக்கிற காரணத்தாலும், கோடை வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தாலும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த தேர்வுகளை 1வது முதல் 9ஆம் வகுப்பு வரை நடத்த இருக்கின்ற அந்த முழாண்டு தேர்வை முன்கூட்டியே நடத்துவதென்று மாண்புமிகு முதலமைச்சரோடு ஆலோசித்து முதலமைச்சருடைய ஒப்புதலோடு இந்த தேதியானது முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
இப்போ இந்த தேதி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 11/4/2023 ஆரம்பித்து 19/4/2023 இந்த 1வது முதல் 9ஆம் வகுப்பு வரை இந்த தேர்வுகள்லாம் முடிவடையும். புதுச்சேரியில் தங்கை திருமணத்திற்கு போட்டோ ஷூட் எடுக்க வேண்டும் என திருவண்ணாமலையிலிருந்து போட்டோகிராஃபரை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து ரூபாய் 7.7 லட்சம் மதிப்பிலான கேமரா உள்ளிட்ட பொருட்களை திருடி சென்ற ஆந்திராவை சேர்ந்த நபரின் புகைப்படம் மற்றும் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை காட்டாம்பூண்டி கிராமத்தை சேர்ந்தவர் ராஜேஷ். இவர் திருவண்ணாமலையில் ஸ்டுடியோ நடத்தி வருகிறார். கடந்த 2ஆம் தேதியன்று கோவிலை சுற்றி பார்க்க வந்த ஆந்திராவை சேர்ந்த ரங்கராவ் என்பவர் ராஜேஷுக்கு அறிமுகமாகி தன் சகோதரிக்கு புதுச்சேரியில் திருமணம் நடக்க இருப்பதாகவும் அதற்கு போட்டோஷூட் எடுக்க புதுச்சேரிக்கு செல்ல வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ராஜேஷ், ரங்கராவ் இருவரும் கடந்த 3ஆம் தேதி புதுச்சேரிக்கு வந்து ஆம்பூர் சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் அறை எடுத்து தங்கினர். பின்னர் மறுநாள் காலை தங்கை ஆந்திராவிலிருந்து வருவதற்கு தாமதம் ஆவதால் அண்ணா சாலையில் உள்ள ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு ஸ்பாவிற்கு சென்று வரலாம் என ரங்கராவ் ராஜேஷை அழைத்து கொண்டு காலை உணவு சாப்பிட சென்று பின்னர் ராஜேஷிடம் தான் அருகில் இருக்கும் ஸ்பாவிற்கு செல்வதாக ரங்கராவ் கூறிவிட்டு சென்றுள்ளார். இதனையடுத்து வெகு நேரமாகியும் ரங்கராவ் வராததால் ராஜேஷ் ஹோட்டலுக்கு சென்று பார்த்தபோது ரங்கராவ் ஹோட்டல் அறையை காலி செய்து சென்று விட்டதாக ஹோட்டல் ஊழியர்கள் தெரிவித்ததை அடுத்து அறையில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 7.78 லட்சம் மதிப்பிலான கேமரா, ஐபோன் உள்ளிட்ட பொருட்களை ரங்கராவ் திருடி சென்றிருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த ராஜேஷ் இது தொடர்பாக ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஹோட்டலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் ரங்கராவ் அறையை காலி செய்துவிட்டு ஹோட்டல் ஊழியர் உதவியுடன் கேமரா மற்றும் அதன் உபகரணங்களை தூக்கி செல்வதும் பின்னர் ஹோட்டலில் இருந்து வெளியேறும் காட்சிகள் பதிவாகி இருந்ததை அடுத்து இந்த காட்சிகளை ஆந்திரா மாநில போலீசாருக்கு புதுச்சேரி போலீசார் அனுப்பியதை அடுத்து அவர் பிரபல கேமரா திருடன் என அவரின் புகைப்படங்களை ஆந்திரா போலீசார் அனுப்பியதை தொடர்ந்து அவரின் புகைப்படம் மற்றும் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட புதுச்சேரி போலீசார் ரங்கராவை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறில் நள்ளிரவு கூலி தொழிலாளி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை நவீனா கார்டன் அருகே நள்ளிரவு 35 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் ரத்த வெள்ளத்தில் முகம் சிதைந்த நிலையில் சடலமாக கிடப்பதாக உருளையன்பேட்டை போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்ததில் சடலமாக இருந்தது உருளையன்பேட்டை ராஜா நகரை சேர்ந்த ரஞ்சித் கூலி தொழிலாளி என்பதும் அவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த கண்ணன் என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறில் கண்ணன் தான் ரஞ்சித்தை கொலை செய்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் கண்ணனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புனித வெள்ளியையொட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபட்டனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்ததாகவும் அந்த நாட்களை தான் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் தவக்காலமாக கடைபிடிக்கின்றனர். இந்த நாட்களில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முந்தைய வெள்ளிக்கிழமையை புனித வெள்ளியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை கிறிஸ்தவர்கள் நினைவு கூறுகின்றனர். அதன்படி புதுச்சேரியில் இன்று புனித வெள்ளி கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி அனைத்து தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக தேவாலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அருகிலுள்ள வீதிகளிலும் சிலுவையை சுமந்து சென்ற ஏராளமான கிறிஸ்தவர்கள் இயேசுவின் துதிப்பாடல்களை பாடியபடி சிலுவை பாதை நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தனர். மேலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளில் இருந்து 3ஆம் நாள் அவர் உயிரிழந்தார் என்பதை உணர்த்தும் வகையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பெருவிழா கொண்டாடப்பட உள்ளது.
புதுச்சேரி முகத்துவாரத்தில் நீர்மட்டம் குறைந்ததால் துறைமுக முகத்துவாரத்தில் சரக்கு கப்பல் தரை தட்டி நின்றது. நீர்மட்டம் உயர்ந்த பின்பு மீண்டும் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு போக்குவரத்து சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகத்தில் இடப்பற்றாக்குறையால் கப்பல்களில் வரும் சரக்குகளை கையாளுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதை தவிர்க்கும் வகையில் சரக்கு கப்பல்களில் வந்து இறங்கும் சரக்குகளை புதுவைக்கு கொண்டு வந்து அங்கிருந்து பிரித்து அனுப்புவது என முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் புதுவை துறைமுகத்துடன் சென்னை தனியார் துறைமுகம் ஒப்பந்தம் செய்து கொண்டது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி முதல் சரக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கியது. இதன் மூலம் 50 முதல் 100 கண்டெய்னர்களை சுமந்து செல்லும் கப்பல் புதுவை சென்னை இடையே வாரத்திற்கு 2 முறை சென்று வருகிறது. இந்த நிலையில் புதுவை துறைமுகத்தில் இருந்து கண்டெய்னர்களை ஏற்றுவதற்காக நேற்று சென்னையில் இருந்து ஒரு கப்பல் புதுச்சேரி வந்தது. அப்போது திடீரென நீர்மட்டம் குறைந்ததால் எதிர்பாராத விதமாக கப்பல் தரை தட்டி நின்றது. நீர்மட்டம் உயர்ந்த பின்னர் கப்பலை துறைமுகத்திற்குள் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் ஒரே நாளில் இரட்டிப்பான கொரோனா பாதிப்பு. 24 மணி நேரத்தில் 71 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக 30க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியான நிலையில் ஒரே நாளில் தற்போது 71 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 36 நபர்களுக்கும், காரைக்காலில் 34 நபர்களுக்கும், ஏனாமில் ஒருவருக்கும் என மொத்தம் 71 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது மருத்துவமனையில் 7 நபர்களும் 199 நபர்கள் வீடுகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தொற்று அதிகரித்து வருவதால் முகக்கவசம் கட்டாயம் உள்ளிட்ட பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட இலவச நீர்மோர் பந்தலை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார். கோடைக்காலம் துவங்கியதை அடுத்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்காக அதிமுக சார்பில் இலவச நீர் மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் தொகுதி செயலாளர் ராஜா ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட நீர் மோர் பந்தலை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், வெள்ளரி, மோர் போன்றவைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஸ்கர், ராஜாராமன், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 45 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் மானிய தொகைக்கான ஆணையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் குடிசை மாற்று வாரியம் மூலம் விண்ணப்பம் செய்துள்ள 45 பயனாளிகளுக்கு முதல் 2 மற்றும் 3ஆம் தவணை தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வீடு கட்டும் பயனாளிகளுக்கு ரூபாய் 55 லட்சத்திற்கான தவணை தொகையை ஆணையை வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் அனில்குமார், ஆய்வாளர் இளங்கோவன் மற்றும் திமுக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே மின்சாரம் தாக்கி ஆண் மயில் உயிரிழந்துள்ளதை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்த காட்டுக்குப்பத்தில் பல தனியார் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றது. தொழிற்சாலைகளுக்காக அதிக அளவில் உயர் மின்னழுத்த கம்பிகள் வயல்வெளி வழியாக செல்கிறது. இந்த நிலையில் மாலை அங்கிருந்த உயரழுத்த மின் கம்பத்தில் ஆண்மயில் ஒன்று அமர்ந்துள்ளது. இதில் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதால் மயில் மயங்கி கீழே விழுந்தது. அருகில் உள்ள தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் அங்கு சென்று மயிலை மீட்டனர். அப்போது மின்சாரம் தாக்கியதில் பாதிக்கப்பட்ட மயில் உயிருக்கு போராடியுள்ளது. அங்கிருந்தவர்கள் அதற்கு முதலுதவி செய்து அதனை காப்பாற்ற முயற்சி செய்தனர். சிகிச்சை பலனின்றி மயில் உயிரிழந்தது. இதனை அடுத்து ஊழியர்கள் கிருமாம்பாக்கம் காவல் நிலையம் மற்றும் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். காவலாளர்களும் வனத்துறை ஊழியர்களும் சம்பவ இடத்திற்கு சென்று பரிசோதனை செய்து உயிரிழந்த மயிலை அருகில் உள்ள வயல்வெளியில் புதைத்தனர். தேசிய பறவை மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மின்துறையை அதானிக்கு தாரை வார்க்கும் புதுச்சேரி அரசை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பிரதமர் மோடி அதானிக்கு ஆதரவாக எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகளை கண்டித்தும் அரசின் பொதுத்துறை நிறுவனங்களை அதானிக்கு அர்ப்பணிக்கும் பிரதமர் மோடிக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் பாராளுமன்றத்தில் பிரச்சினைகளை எழுப்பிய நிலையில் இதுகுறித்து பிரதமர் மோடி எந்தவித பதிலும் சொல்லாத நிலையில் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து அதானிக்கு ஆதரவாக செயல்படும் பிரதமர் மோடியின் மக்கள் விரோத செயல்பாடுகளை மக்கள் முன்னிலையில் பரப்புரை செய்ய காங்கிரஸ் கட்சியினர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மின்துறையை அதானிக்கு தாரை வார்க்கும் புதுச்சேரி அரசை கண்டித்து புதுச்சேரி பாராளுமன்ற எம்பி வைத்திலிங்கம் தலைமையில் சாரம் அவ்வைத்தெழில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏவி சுப்பிரமணியன், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகளை சேர்ந்த பல மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கால்நடைத்துறை வவுச்சர் ஊழியர்கள் ஊதிய உயர்வு அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு தலைவர் சரவணன் தலைமையில் சிவாய் எம்எல்ஏவை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரின் போது சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவாய் எம்எல்ஏ ராஜீவ்காந்தி கால்நடைத்துறை வவுச்சர் ஊழியர்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று குரல் எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து சம்பளத்தை உயர்த்தி வழங்க முதல்வர் ரங்கசாமி ஊதிய உயர்வு அறிவிப்பை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு தலைவர் சரவணன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏவை வெளியனூர் பகுதியில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேரில் சென்று சால்வை அணிவித்து கால்நடை பிரிவு ஊழியர்களுடன் நன்றியை தெரிவித்தனர். இதில் ஏராளமான கால்நடைத்துறை வவுச்சர் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற கால்நடை மற்றும் கோழிகள் கண்காட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டார். புதுச்சேரி அரசு காரைக்கால் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கால்நடை மற்றும் கோழிகள் கண்காட்சி பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைத்துறையின் அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் கோவிலின் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நேற்று இரவு கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக காக்கவந்தோப்பு செட்டிக்குளம் பகுதியில் இருந்து சலவை தொழிலாளர்கள் சார்பில் புற்று மண் எடுத்து வீதி உலா நடைபெற்றது. முடிவில் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று கொடிமரத்துக்கு விசேஷ பூஜைகளும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாஸ்கர் எம்எல்ஏ, மறைந்த முன்னாள் எம்எல்ஏ தேமுதியின் மனைவி விஜயலட்சுமி, திமுக பிரமுகர் சிவசங்கர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். பெரிய காலாப்பட்டு பாரதியார் நகரில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவற்றில் ஒரு பகுதியாக பெரிய காலாப்பட்டு பாரதியார் நகர் சாலை அனைத்தையும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் சீரிய முயற்சியாலும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 11,59,180 ரூபாய் செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று துவங்கியது. இந்த பூமி பூஜை விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தனது பொற்காரங்களால் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். அதிகரிக்கும் கொரோனா, பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம், கலெக்டர் உத்தரவு. கோடை வெயிலால் முன்கூட்டியே துவங்கும் பள்ளி தேர்வுகள் வரும் 11ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடக்கிறது. புனித வெள்ளியையொட்டி நடந்த சிலுவை பாதை, ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.